ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்கின்றான், அது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹீம் என்று வல்ல ரஹ்மான் தன் வான்மறையில சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தலைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற ஒரு உயர்ந்த மாமனிதர். அவர்களை பற்றி இந்த மாதங்களும் அடுத்த மாதங்களும் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஞாபகத்துமாகத்தான் உலகமெங்கும் முஸ்லீம்கள் அவரை நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபிமார்களிலேயே தனி முத்திரை பதித்த, அல்லாஹ்விடத்திலே தனி அந்தஸ்தை பெற்றெடுத்த, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எந்த நபியையும், உலகத்திலே வந்த எந்த நபியையும் நண்பர் என்று சொல்லிய இடம் குர்ஆன் ரீதியாக ஹதீஸ் ரீதியாக பார்க்க முடியாது இவரை தவிர. அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற நண்பர் என்று அழைக்கக்கூடிய, நண்பர் என்று சொன்னால் உற்ற நண்பர். எதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் உலகத்திலே அல்லாஹ் நினைக்கிறானோ அவைகளை கொஞ்சம் கூட கசகாமல், கொஞ்சம் கூட நிலைகுலையாமல், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு உன்னதமிக்க நபி. அந்த நபியை அத்தஹியாத்தில ஒவ்வொரு தொழுகையிலையும் நினைவு கூறினோம். எப்படி என்று சொன்னால், அவர்களுக்காக வேண்டி துவா கேட்கல, அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ அருள் பாலித்ததை போல எங்கள் நபி உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் அவர்களை ஒப்பிட்டு கேட்கிறோம். துவா ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆனால் எப்படி கேட்கிறோம்னு சொன்னால், கோடிட்டு காட்டி இவர்களை எப்படி வழிநடத்தினாயோ அல்லாஹ்வே, இவருடைய அந்தஸ்தை இம்மையிலே உயர்த்தினாயோ மறுமையிலே உயர்த்த இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எங்கள் நபி அல்லாஹ் உயர்த்துவா என்ற அளவுக்கு தொழுகை முடிக்கப்படுகிறது. இது ஓதாவிட்டால் தொழுகக்கூடாத அளவுக்கு நமக்கு சட்ட வல்லுநர்கள் சட்டங்கள் வகுத்து தந்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பு நாம் வருடாவிடம் கேட்பது என்று நினைத்துவிடக்கூடாது. நம்முடைய ஈமானுடைய ஆட்டம் இன்றும் என்றும் இந்தியாவிலே வாழ ஈமானுடைய அந்தஸ்து இருக்கக்கூடாது என்று இப்புள்ள அரசாங்கம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஷைத்தானிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது நம்மீது கடமை. காரணம் என்ன? நம்முடைய நாட்டிலே யார் யாரும் என்ன மார்க்கத்திலையும் மதத்திலையும் இருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நாட்டிலே சில சாரார்கள் பிரவனை போல, சில சாரார்கள் அபூஜஹிலை போல, அதாவது விஸ்வரூபம் எடுக்கிறார் என்று சொன்னால் அதை எப்படி போராட வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு வர்ணித்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்வை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தெரிந்து கொள்வதுதான் ஹஜ்ஜி தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை ஒவ்வொரு குர்பானிலே உணர்ந்து கொள்வதுதான் ஹஜ்ஜி தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் நினைப்பதுதான் நமக்கு அவர்கள் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாமு தௌஹீத் என்று இவரைத்தான் சொல்லுவார்கள். இந்த மாமனிதர் தௌஹீதுக்கே இமாம், தௌஹீதை வழிநடத்துவதற்கு. எனக்கு உலகம் எங்கும் தௌஹீத் வியாபித்திருக்கு என்று சொன்னால், குறிப்பாக அரபு உலகத்திலே தௌஹீத் நிலைகுலையாமல் இருக்கிறது சொன்னால்,
குறிப்பாக அரபுலகத்திலே ஒரு தர்கா கூட பார்க்க முடியாது என்று சொன்னால், குறிப்பாக எல்லோருடைய கபரும் ஒரே அந்தஸ்தா ஆக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், அதற்கு இமாமு தௌஹீத் அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய காரணமாக வாழ்ந்தார்கள் என்பது குர்ஆன் தரக்கூடிய மகத்தான பாடமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாணவி, அப்படிப்பட்ட உன்னதமிக்க நபியை நாம் திறந்தோடு நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நினைக்கலாம் இதெல்லாம் வருடா வருடம் சொல்வது நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஈமானோடு உரசி பாருங்கள், நிச்சயமாக நம்முடைய ஈமானம் அப்போது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை உலகம் எங்கும் மதிக்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நினைவை ஈதுல் அல்ஹாவுடைய ஹஜ்ஜி பெருநாள் அன்று போற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜிக்கு கொடான லட்சோப மக்கள் போகிறார்கள், எண்ணில் அடங்காத மக்கள் போகிறார்கள். அனைவர்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை நினைக்காமல், நினைவு கூறாமல் அவருடைய ஹஜ்ஜி செல்லுபடியாகும். அந்த அளவுக்கு அவருடைய நினைவாற்றலால் அங்கே அரபா எடுத்துக்கொண்டாலும், அதாவது சொல்லப்போனால் நீங்கள் ஓடுகிற சபா மருவா அதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், சபா போறீர்கள் அதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அவர்கள் மிகப்பெரிய சின்னமாக அங்கே நிறுத்தப்படுகிறது. அவருடைய சின்னங்கள் ஹலீலுல்லா அத்தஹல்லா இப்ராஹிம் ஹலீலா, அவர் நின்று வணங்கிய இடத்தை இன்னைக்கும் அலாமத்தாக சின்னமாக வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை நபிமார்கள் வந்தார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்கிய இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பூபாகத்தில் வைத்து காட்டுகிறான்னு சொன்னால், இவர்களை போல் அல்லாஹ் எந்த அளவுக்கு நபிமார்களுக்கு அந்தஸ்தை கொடுத்ததாக குர்ஆன் ரீதியாக பார்க்க முடியலை. எனவே அருமையான சகோதரர்களே, இவர்களை பற்றி நினைவு கூறுங்க. நம்முடைய ஈமானுடைய ஆட்டங்காகாமல் இருப்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில உலக மக்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? குர்ஆனே பார்த்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் நெடுங்கெங்கும் சொல்லினான். நிறைய வசனங்கள் அவர்களை பற்றி சொல்லப்படும். நம்மளால் ஜும்மா அதாவது 1000 ஜும்மா நடத்தினாலும் கூட அவர்களை பற்றி நம்ம பொழுது சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் நிறைய சொல்லினான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், ஒமன் அஹ்ஸனு தீனன், மிக அழகான மார்க்கத்தில் இருப்பவன் இவனை விட யாரும் இருக்கலாம். மின்மன் அஸ்லம, கீழ்படுகிறார், பணிகிறார், இவரை விட யார் இருக்க முடியும்? எப்படி? வஜஹூல் இல்லா, அவருடைய திருமுகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டிய பணியை செய்யாரு, இவரை விட அழகான மார்க்கத்தில் யார் இருக்க முடியும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் அதே நிலைமையில் நன்மையும் செய்கிறார், தௌஹீதை ஏற்றுக்கொண்டு நன்மையும் செய்கிறார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இதோட முடிச்சுட்டா பரவாயில்ல. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தபா மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றணுமா? நீங்க தௌஹீதுல இருக்கீங்களா இல்லையா? நீங்க வன்சுராபியா இருக்கீங்களா இல்லையா? நீங்க கபர் வணங்கிகளா இருக்கீங்களா இல்லையா? நீங்க தண்டாவை தூக்குறீங்களா இல்லையா என்று உரசி பார்ப்பதற்கு எந்த நபி தேவைப்படுகிறார்? அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்க நன்மையை செய்யுங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கான திருமுகத்தை நீங்கள் பணியை செய்யுங்கள். ஆனால் நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும்? வத்தபா மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, சத்தியத்துக்காக வேண்டி அசத்தியத்தை போராடி எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அந்த மார்க்கத்தில் இருந்தால்தான் உங்களுடைய தௌஹீதை ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லிட்டு, காரணம் அத்தஹல்லா இப்ராஹிம் ஹலீலா, உற்ற நண்பராக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லி காட்டினான். இது நமக்கு சொன்னது மட்டுமல்லங்க, அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டான். நாம் நபி அவர்களுக்கு முகமது அவர்களுக்கு வஹி அறிவித்தோம். எப்படி அறிவித்தோம் சொல்றனா, இத்தபி, நபி அவர்களே முகமது அவர்களே நீ பின்பற்ற வேண்டும் மில்லத இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை. ரசூலுல்லாஹ் யார் மார்க்கத்தில் இருக்காங்க? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முகமது ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அப்போ அகீதால ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தேவை. அதுபோல கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தேவை. கொள்கையில நிலைகுலையாமல் இருப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் சொன்னால், நீங்க குர்ஆனை பாருங்க, இது நினைத்து பாருங்க நினைத்து பாருங்கன்னு சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இதை பற்றி சொல்லும் போதெல்லாம் இது நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள், இது என்று சொன்னால் உதுகுர் என்ற அர்த்தம். நினைவு கூறுங்கள். கால ரப்பு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னான் கட்டுப்படு என்று சொன்னான். உடனே அவர் சொல்றார், ஏன் கட்டுப்படணும், எதற்கு கட்டுப்படணும், எந்த நேரத்தில் கட்டுப்படணும், எப்படி கட்டுப்படணும் என்றெல்லாம் கேட்காமல் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்து அரசாட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி கட்டுப்படுகிறேன் என்று சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டினான்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல்வேறு சோதனைகளை கொண்டு சோதித்தான், அனைத்தினையும் பரிபூர்ணத்தையும் வெற்றியை கண்டார்கள் என்று அல்லாஹ் புகழ் பாடுகிறான். ஒய்திபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், அல்லாஹ் பல கட்டளையை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதித்தான். ஆனால் பார்த்தோம்னா ஒண்ணு, அனைத்திலையும் இத்மாம் தமாம் பரிபூர்ணத்தை கண்டார்கள் என்ற அளவுக்கு பாராட்டுகிறார். அருமையான சகோதரர்களே, புனிதமிக்க இந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னைக்கு காபத்துல்லா இருக்கிறதே, இந்த காபத்துல்லாவுக்கு நாமெல்லாம் போய் வலம் வருவதற்கு, நாமெல்லாம் உம்ரா செய்வதற்கு, நாமெல்லாம் ஹஜ் செய்வதற்கு மிகப்பெரிய காரணகாரியாக இருந்தவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கே வந்து அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹாஜரா அவர்களை, தங்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு விடும்போது பச்சளம் பாலகன் பால் குடி பருவத்திலே கொண்டு விடுகிறார்கள். நம்ம சொல்லுவோம்னா நம்ம தமிழ் பாசையில பச்சை உடம்புக்காரி குழந்தை பெற்றவங்க அப்படி கொண்டு விடுறாங்க. விடும்பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்க மரங்கள் கிடையாது. குர்ஆன் ரீதியா பார்க்கிறோம், அங்க மரங்கள் கிடையாது, அங்க புற்பூடுகள் கிடையாது. அது விவசாயத்துக்கே தகுதி இல்லாத பூமியா இருக்கிறது. வீடுகள் கிடையாது, கட்டடங்கள் கிடையாது, மனித சஞ்சாரமற்ற ஒரு பூமியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிப்பதற்கு தண்ணீரும் கிடையாது. கண்ணந்தனி பெண்ணாக இந்த குழந்தையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளைக்கு அப்படியே அடிபணிந்தார்கள். அந்த மனைவியை ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவத்தை பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, கொள்கையில இப்படி நட என்று மனைவியை சொன்னால் கேட்காத மனைவி எத்தனை பேர்கள், அதுபோல கணவனை பார்த்து மனைவி சொன்னால் ஏறிட்டு பார்க்காத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்குது பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே, ரப்பனா இன்னி அஸ்கன்து பிவாதின். அவர் சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறைவா நான் என்னுடைய குடும்பத்தை மின்துர்ரியத்தி பிவாதின், என்னுடைய குடும்பத்தை ஒரு பள்ளத்தாக்களை விட்டு வந்திருக்கிறேன், அங்க குடியிருக்க அமல் செய்திருக்கிறேன். கைர தீஸ்ரைன், விவசாயமே இல்லையா அல்லாஹ், அந்த இடத்துல நான் விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த பைத்திகள் முஹர்ரம், அது புண்ணியமிக்க காபத்துல்லாவுடைய இடமா இருக்கிறது, விட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த துவா தான் இன்னைக்கு பலிப்பு. நாம நினைக்கிறோமே 3 லட்சம் கொடுத்து ஹஜ்ஜிக்கு போறாங்க, 5.5 லட்சம் கொடுத்து ஹஜ்ஜிக்கு போறாங்க. இவங்க கேட்ட துவா தான் சொன்னாங்க, ஃபஜால் அஃபீதத்தம் மினன் நாசி தஹதி இலைஹிம், மனிதருடைய உள்ளங்களை அதை ஆசிக்கக்கூடியவர்களாக, அதன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக, காபான் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக ஆசி. காரணம் என்ன? மனிதனே வாடாத இடமா இருக்கிறது, புற்பூண்டே முளைக்காத இடமா இருக்கிறது. யாரெல்லாம் என் குடும்பத்தை அங்க விட்டுட்டு வந்திருக்கேன், என் மனைவி என் பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கேன். எனவே ஜனங்களுடைய உள்ளத்தை அந்த காபான் பக்கம் நீ திருப்புவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல துவா கேட்டார்கள். அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அது துவாவுக்கு ரப்பல் ஆலமீன் பதிலளித்திருக்கான். இதுதான் உலக வரலாற்றில் சொல்லக்கூடிய மகத்தான ஒரு மாபெரும் ஹஜ்ஜி பார்க்கிறோம். மிகப்பெரிய மாநாடு, உலகத்தில் எந்த மாநாடு நடந்தாலும் கூட அங்கே சலசலப்பு இருக்கலாம், அங்கே வந்து ஒரு சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம், அங்கே அசுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் ரப்பல் ஆலமீன் அந்த புனித பூமியை எந்த அளவுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த காபாவை அதாவது புதுப்பித்தது, புனர்நிர்மாணம் செய்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒய்து எர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித, அந்த அடித்தளத்தை அவர் உயர்த்திய பொழுது, திரும்ப காபாவை புதுப்பித்த பொழுது, இறைவா என்னுடைய அமலை ஏற்றுக்கொள் என்று துவா செய்தார். இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்க ஏதோ கடமை நிறைவேற்றிட்டோம், அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா அந்த கவலை கூட இல்லை, செலவழிச்சிட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இவ்வளவு பெரிய அந்த காபத்துல்லாவை கட்டிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி இதை நான் புதுப்பித்தேன், என்னுடைய அமலை நீ ஏற்றுக்கொள், நீ கேட்பவனாலும் பார்ப்பவனா இருக்கிறாய் என்று சொன்னதில் நமக்கு பாடம் படிப்பில் இருக்கிறது. ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலே இந்த துவாவை நாம் கேட்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். அடுத்து நமக்கெல்லாம் தெரியும், மிக பிரபல்யமான சம்பவம், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி வந்தார். இதெல்லாம் நான் சாதாரணமா சொல்லிட்டு போறேன், சாத்தியமான்னு பாருங்க. முதல்ல மனைவியை கொண்டு நம்ம விடுவோமா, விட்டுட்டு நம்ம கல்வி சும்மா இருக்குமா? பேசுவதற்கு கேட்பதற்கு கதை மாதிரி இருக்கிறது. ஆனால் நீங்க நிதர்சனமா நினைச்சு பாருங்க, அந்த மனைவியும் இருப்பாங்க, நம்ம மனைவி அது தன்னந்தனியா விடுறோம், மனிதனே இல்லாத இடத்துல விடுறோம், அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் நேரடியா இருக்கக்கூடிய பார்வையில விடுறோம், அது குழந்தையோட விடுறோம், அது பச்சளம் குழந்தையோட விடுறோம். இதையும் செய்துட்டு அடுத்து அந்த குழந்தை வளருது, இவங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை, இவங்க அப்படி தாவாவுக்கு போயிடுறாங்க. ஆனால் குழந்தை வந்து நடமாடக்கூடிய பக்குவத்தை தமீஸை அடைந்த பொழுது
அப்பொழுது கனவு காண்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹீல இருப்பதனால குழந்தையை அறுத்து பலியிடுவதாக சுருக்கமாக சொல்கிறேன். குழந்தையை அறுத்து பலியிடுவதாக பார்க்குறாங்க. மகன்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் என்ன நாடுறானோ நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க குழந்தை பேசுகிறேன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய பாக்கியம் துவா கேட்டோம். குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் சாலியான கேட்ட அந்த துவாவினால தான் சாலியான குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டதுனால தான் அந்த குழந்தையும் சம்மதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த மகனை கூட அறுப்பதற்கு கனவு கண்டு அல்லாஹ்வுடைய வஹீன்றான கனவு கண்டு, கனவு நாமெல்லாம் கனவு கண்டால் நிறைவேற்றக்கூடாது. நபிமாருடைய கனவு தான் உண்மை, நபிமாருடைய கனவு தான் வஹீ. நாமெல்லாம் கனவு கண்டால் நல்ல கனவுக்கு சில புஷ்ரானா சுப செய்தி இருக்கும், மோசமான கனவுக்கு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தரணும். இதுதான் சட்டம். நபிமாருடைய கனவு வஹீ, ஏன்னா அவங்க வஹீல இருந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க அமல் செய்யலாம். இப்படி நாமளும் கனவு கண்டு நாம வேற ஏதாவது செய்துட்டோம்னு சொன்னா பெரிய ஆபத்து. இப்படித்தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர்ல இப்படித்தான் ஒருத்தர் செய்துட்டான். இப்படி முஸ்லீம் தான், ஏதோ சாமி சொன்னது செஞ்சுட்டான். அதனால நபிமாருடைய கனவு தான் வஹீயாக்கப்படும். அதை கூட அல்லாஹ் நிறைவேற்றல, சோதனைக்கு தான். அடுத்து அல்லாஹ் சொன்னான், அவருடைய ஈமானின் சோதனை, அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை சோதனை, அதைத்தான் நாம் சோதித்து பார்த்தோம். இந்த அளவுக்கு மகனை கொடுப்பதற்கு முற்படுகிறாரா என்ற அடிப்படையில் மிகப்பெரிய பழிப்பிரானை அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி அல்லாஹ் இதை அறுக்கும்படி சொன்னான் என்ற செய்தியை குர்ஆனில் சொல்லிட்டு, இதை யூக முடியும் நாள் வரைக்கும் இந்த அமலை விட்டு வச்சிருக்கிறோம், அவர் செய்த தியாகத்தை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னா கதாலிக்க ரஜிதல் முஹ்சினின், இவரை மாதிரி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கும் நான் நன்மையை கொடுப்போம் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து சாஃபாத்துல படம் பிடித்து காட்டுறான்னு சொன்னால் நம்ம ஏனோ தானா ஒன்று செஞ்சிடக்கூடாது. குர்பானியை கூட, குர்பானியுடைய சட்டங்களை பின்னால பேசுவாங்க, அதுல கூட நம்ம அதாவது பொடுபோக்கா இருக்கும். அந்த நகத்தை வெட்டக்கூடாது, 10 நாளைக்கு முடிய வெட்டக்கூடாது என்ற அடிப்படையில் கூட நம்ம துனியாவுக்காக வேண்டி செஞ்சா என்ன என்ற அளவுக்கு நம்முடைய இது போகணும்னா அவருடைய முகப்பத்தும் இல்லை, அவருடைய தியாகத்தையும் மதிக்கவில்லை, அல்லாஹ்வையும் மதிக்கவில்லை என்ற பொருளாக தான் இங்கே பார்க்கப்படும் என்ற செய்தியை நாம் உணர்த்துகிறோம். எனவே கொள்கை உறுதியில் இருந்தாங்க. அல்லாஹ் எதை சொன்னாலும் கூட யாருக்காக வேண்டியும், எதற்காக வேண்டியும், எந்த அரசாங்கத்துக்காக வேண்டியும், எந்த மனிதனுக்காக வேண்டியும், எந்த குடும்பத்துக்காக வேண்டியும் கொள்கையை நிறைவேற்ற மாட்டேன் என்று இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம இடத்துல அப்படி இருக்கா? எந்த அளவுக்கு என்று சொன்னால் கொள்கையிலே பலகீனமாக்கப்படுகிறோம். குவைத்தில் இருக்கும்போது குர்ஆன் சொன்னான், குவைத்தில் இருக்கும்போது தௌஹீது, குவைத்தில் இருக்கும்போது அங்கே குர்ஆனை சுன்னாவை நாம் நிலைநாட்ட வேண்டும் நினைக்கிறோம். அப்படியே ஊருக்கு போயிட்டோம்னா தலைகீழ ஆயிரும். இது யாருக்கு வேணும்? இது துனியாவுக்கா அல்லது குவைத்துக்கா அல்லாவுக்கா? ஈமானிலே நிலைகுலையாமல், தௌஹீதிலே நிலைகுலையாமல் பொருளாதார பிரச்சனை கூட வந்தால் அப்படியே கொள்கையை அட்ஜஸ்ட் பண்ணிடும். பொருளாதார பிரச்சனை வந்தால் கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும். குடும்பம்னு வரும்பொழுது திருமண விஷயமா அவங்க மார்க்கத்துக்கு முரணாக செய்கிறார்களா, அதுபோல இன்னும் சொல்ல போனால் மரண விஷயமா அவங்க மார்க்கத்துக்கு முரணாக செய்கிறாங்களா, இதுபோல ஏராளமான விஷயங்களை குடும்பத்துக்காக வேண்டிய கொள்கையை விட்டவர்கள் ஏராளம் என்பதை பார்க்கிறோம். ஜமாத்து வந்துட்டா ஜமாத்தை மீறி ஏதாவது நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும். ஆனா அல்லாஹ் ரசூல் எதை சொன்னாலும், எதை சொல்லி அல்லாஹ் மூலமாக ரசூல் மூலமாக எதை உணர்த்தப்படுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பார்க்கணும். ஊருன்னு வந்துட்டா ஊருக்காண்டி கொள்கை விற்பது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. அதுபோல பதவிக்காக வேண்டி, பட்டத்துக்காக வேண்டி, எதற்காக வேண்டியும் கொள்கையில நிலைவுகளை இல்லை. இந்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருந்தால் நாம் தௌஹீது வாழ்க்கையா இருக்கும். நீங்க 1000 ஹஜ் செய்யலாம், 1000 உம்ரா செய்யலாம், 1000 தடவை குர்பானி கொடுக்கலாம், எதுவுமே அல்லாஹ் ஏறிட்டு பார்த்தல. ஒஞ்சுவதும் யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தருகிறான்னு சொன்னால், அலைஹிஸ்ஸலாம் பிகாவின் அப்தா, அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், அல்லாஹ் மட்டும் உங்களுக்கு போதுமானவனா இல்லையா? ஒய்ஹவ்விஃபூனக பில்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அன்றி உங்களை வேற ஒரு ஆளை கொண்டு பயமுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு கற்றுக் கொடுத்தான். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அவங்க குடும்பம், அவங்களுடைய சமுதாயம் தர்க்கித்தது. வஹாஜ்ஜு கௌமஹு காலா துஹாஜ்ஜூனி ஃபில்லாஹ், அந்த குடும்பமே என்ன செஞ்சது? அவங்களுடைய சமுதாயம், இப்ராஹிம் சமுதாயமே தர்க்கிச்சு. எப்படி சொன்னா அல்லாஹ்வுடைய சிக்கலை தர்க்கிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வகத ஹதானி, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுகிறான்,
ஆனா நீங்களா இணை வைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல எனக்கு நீங்க பாடம் போட்ட போறீங்களா? வலா அகாவு மா துஷ்ரிகூன பி, அதாவது நீங்க எந்த தெய்வத்தை இணை வைக்கிறீங்களோ அதற்கு நான் ஒரு காலம் அஞ்ச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. வகைவ அகாவு மா அஷ்ரக்தும், நீங்களே அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சு இணை வச்சு நீங்களே பயப்படாம இருக்கும் பொழுது நான் எப்படி நான் பயப்படுவேன் என்ற அளவுக்கு கேட்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். வகைவ அகாவு மா அஷ்ரக்தும் வலா தகாவுன அன்னக்கும் அஷ்ரக்தும், நீங்கள் இணை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் இருக்கும்போது நீங்க நினைக்கக்கூடிய தெய்வத்துக்கு நான் எப்படி பயப்படுவேன் என்று கேட்டுவிட்டு ஃபாயில் ஃபரீகைனி அஹப்பு பில் அம்ர், இந்த ரெண்டு கூட்டத்துல, இந்த ஷிர்க்குடைய கூட்டத்துல, இமாமு தௌஹீதாக இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துல எது அல்லாஹ்விடத்தில் அச்சமற்று இருப்பதற்கு தகுதி உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா என்ற அளவுக்கு பாடம் போதினார் என்று சொன்னால் இன்று மகத்தான பாடத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். சகோதரர்களே, நமக்கு மத்தியில காவிரில விடுங்க, நமக்கு மத்தியில எவ்வளவு கொள்கை அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது, நமக்கு மத்தியில கொள்கை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோம், யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்கிறோம், எவருக்காக வேண்டி விட்டு கொடுக்கிறோம் என்பதை கூட சிந்திக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் இடத்துல பதில் சொல்ல வேண்டுமே என்ற சிந்தனை இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சீர்தூக்கி பாருங்க. யாருக்கெல்லாம் போய் தாவா செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிகப்பெரிய மன்னன் அவருடைய காலத்துல மன்னன் இருந்தா அவன் எப்படியா மடக்கிடலாம், அதான் மக்களை போட்டு குழப்பிட்டு இருக்கிறாரு, அதிகார வர்க்கம் அரசாங்கம் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அல்லாஹ் திருமலை சூரத்துல் பக்ரால சொல்லி காட்டுகிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபீ ரப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இடத்துல அந்த மன்னர் தர்க்கித்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல. எதற்காக தர்க்கித்தான் என்று அல்லாஹ் சொல்லும்போது அன் ஆத்தாவுல்லாஹுல் முல்க, அல்லாஹ் தஆலா அரசாங்கத்தை கொடுத்ததுனால. இன்னைக்கு பாருங்க, அப்படியே இந்தியாவுக்கு அப்படியே ஒத்து வரும். இந்தியாவுக்கு மோடி அரசுக்கு இந்த வசனம் ஒத்து வரும். அவருடைய தீண்டி பார்ப்பதெல்லாம் பெரும்பகுதி முஸ்லீம்கள் தான் தீண்டி பார்க்கக்கூடிய காட்சி இருக்கிறது. அப்போ அவர் தர்க்கித்தார், அரசாங்கத்தை கொடுத்ததுனால இவர் சாதாரண தொண்டர் தானே என்று, சாதாரண மனிதர் தானே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல தர்க்கித்தார். இவர் பெரிய அதாவது அறிவாளி மாதிரி தர்க்கித்தார். எப்பொழுதுமே பாருங்க, அல்லாஹ் நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அறிவுள்ளவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. யாருக்கு எங்கே ரிசாலத்தை ஆக்க வேண்டும் என்பது குர்ஆன் எனக்கு தெரியுங்களா. அல்லாஹ் ஆலமு ஹைஸு யஜாலு ரிசாலத்தா, எங்கே தூதுவத்தை கொடுக்க வேண்டும், எவர் இங்கே பெரிய அறிவாளி என்பது எனக்கு தெரியும். தாவால வேகம் இருக்கலாம், விவேகம் இருக்கணும், நுண்ணறிவு இருக்கணும். அந்த அளவுக்கு ஆற்றல் யாருக்கு இருந்தது சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய நபிமார்கள் எல்லாருக்கும் இருந்தது, இவர்களுக்கு இருந்தது. பாருங்க, இது கால இப்ராஹீமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், ஒரு ரச்சனை யாருப்பா என்று சொல்லுப்பான்னு சொல்லி மன்னன் கேட்டான். நமக்கெல்லாம் தெரியும், சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம். ஒன்று ரச்சனை யாரு, ரச்சனை வாழ்வை கொடுக்குறான், உயிரை அதாவது மௌத்தாக்குறான், மரணிக்க செய்கிறான், வாழ்வை கொடுக்குறான், உயிரை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆளான உடையும் இது இந்த காரியத்தை நானும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மன்னன் சொன்னான். ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் நல்ல மாதிரி வாழுன்னு சொன்னால் ஒரு ஆளை பிடிச்சி வெட்டி விட்டான். இப்போ நம்மளால தான் திறந்துடுவோம். அவங்க கேட்குறாங்க, சரி ஓகே, இதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, ஓம்பாடியே வந்துடுறாங்க. கால இப்ராஹிம் ஃபைனல், அந்த சட்டன் பாருங்க, கால இப்ராஹிம் ஃபைனல்லா யாத்தி பிஷம்சிங்கள் மஷ்ரிகி, அல்லாஹ் கிழக்கிலிருந்து ஒவ்வொரு நாளும் சூரியனை உதைக்க செய்கிறான். ஃபாத்தி பியாமினல் மகரிபி, நீ ஒரு நாளைக்கு மேற்கிருந்து கொண்டு வந்துடுறேன் பாபு சொதிகத்தல்லதி கஃபர், வாயடைச்சு போனாங்க, அங்கேயே வெடித்தாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் எந்த கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவா விட்டு கொடுத்ததில்லை. இன்னைக்கு வந்தே மாதரம் படிக்க சொல்றாங்களா, படிப்பு தேவையில்லடா, நாளைக்கு நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையா ஆக வேண்டி இருக்கிறது, அதற்காக வேண்டி நம்ம உயிரை கொடுத்தால் போராட வேண்டும். யாரும் தயாரா இல்லை, இந்த இதுவும் நம்ம தயாரா இல்லை. ஏதோ பேசவும் கொக்கரிக்கும். யாரே வணங்க சொல்றோம், நாம மண்ணை வணங்க மாட்டேன்னு சொல்றோம், கல்லை வணங்க மாட்டேன்னு சொல்றோம், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனை வணங்க மாட்டேன்னு சொல்றோம், மன்னரே எங்க அதாவது தர்காவே வணங்க மாட்டேன்னு சொல்றோம், தர்காவும் கோயிலும் ஒன்று என்று சொல்கிறோம், மரணித்தவர்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்று சொல்கிறோம், அல்லாஹ் இருந்தால் ஹய்யு கையுமானவன் நிரந்தரமான நித்திய ஜீவன் என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட கொள்கையோடு தான் முஸ்லீம்கள் என்று அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் கூட தாவாயை முடக்கும் மூலமாக வந்தே மாதரம் படித்தால்தான் கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியும் என்ற அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்காக நாம் போராட வேண்டும், கீழே கொடுத்து போராடணும். இந்த மண்ணை வணங்குவதற்கு என்ன சக்தி இருக்கிறது? மண்ணை மாதாவாகவோ தாயாகவோ வணங்குவதற்கு என்ன அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்த வேண்டும். ஏன் காரணம் என்ன சொன்னால், நாம பின்பற்ற யாருடைய மார்க்கம்? அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம்.
இந்த அடிப்படையில நம்முடைய முஸ்லிம்களுடைய பிள்ளைகளை நம்ம அவங்களுக்கு படிப்படை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை ரத்தத்திலே ஊற்றினால்தான் தௌஹீத் தப்பிக்கும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும், வந்தே மாதரம் படிக்காதுன்னு சொன்னால் நீ அப்படியே நீ அமைதியா இருன்னு சொல்லணும். இங்க வந்தே மாதரம் படிச்சேன்னு சொன்னா நரகத்தை நொந்து போய் நூலாகி விடுவோம் என்ற அளவுக்கு அவர்களுக்கு நாம் உணர்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் எந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போராடினானோ தர்க்கித்தானோ அவருடைய வழியை அல்லாஹ் பின்பற்ற என்று சொல்கிறார். இதை விட இவனை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தர்க்கித்த அந்த மன்னனை விட இவன் பெரிய கொம்பனா, மோடி அமித்ஷா பெரிய கொம்பனா என்ற அடிப்படையில உயிர் என்னைக்கும் போகும். ஆனால் அந்த அடிப்படையில் தௌஹீதோடு போகக்கூடிய நேரத்தில் நாம் நாளைக்கு நிம்மதியாக வாழ்வோம் என்று ஒவ்வொரு முஸ்லீமுடைய லட்சியமா இருக்கிறது. என்ன குர்பானி கொடுத்தாங்க, ஹஜ்ஜுக்கு போனேன்னு சொன்னா இது பெரிய மகத்தான வெற்றியை தராது என்பது இந்த சரித்திரம் நமக்கு சொல்லி காட்டி, இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டி. அவங்கள்ட்ட மட்டும்தான் போராடினாங்களா? மண்ணு இடத்துல தகப்பனார் இடத்துல போனாங்க. இது காலி அபி ஆபதி, வாப்பா தப்பு செய்யக்கூடிய நேரத்தில், வாப்பா வழிகட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில், வாப்பா சிறுக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாருமே நமக்கு சொல்றது இல்லை. பாப்பா சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லி, சுன்னத்து ஜமாத்து ரெண்டு நல்ல பேர், குர்ஆன் சொன்னால் அர்த்தம். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். கழுதைக்கு பேர் கஸ்தூரி மாலை சொல்லி வச்சிருக்கானுங்க. அடிப்படையில் நல்ல பேரை யாரு கொண்டு வச்சிருக்கானுங்கன்னா வழிகேட்டிலையும் சொல்ல போனால் மோசமான அல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கையிலே உள்ளவங்க பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சொன்னார், தகப்பனார் சொன்னார், இது காலி அபி, யாருக்காக வேண்டி அவர் விட்டு கொடுக்கல, மன்னனுக்காண்டி விட்டு கொடுக்கல, மக்களுக்காண்டி விட்டு கொடுக்கல. இதுகால் அபி தந்தை இடத்துல சொன்னார், யாபத்தி என்னுடைய அருமை தந்தையே, இம தஅபுது மாலா யஸ்மஉ, அதாவது செவிமடிக்காத, வலா யுப்சிரு பார்க்காத, வலா யுக்னி அன்க ஷையா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றாத, இதையாம் போய் வணங்குறீங்க. இதே வார்த்தையை நாகூருக்கு யார் யாரெல்லாம் போறாங்களோ, இதே வார்த்தையை அஜ்மீருக்கு யார் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாய கடமை. இல்லைன்னு சொன்னா நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இல்லை என்பது வருவது. நீங்க குர்பானி கொடுத்துட்டே கிடக்கணும். எந்த குர்பானியும் இந்த ஓடத்தோட என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படப்படுத்து. எப்படி சொன்னாங்கன்னா, தந்தையை மதிக்க வேண்டியதான், கொள்கை விஷயத்தில் தூக்கி எறிஞ்சிடணும். யாவத்தி என்னுடைய தந்தையே, இன்னி கஜானி மினல் இல்மி, என்னிடத்தில் ஞானம் இருக்கிறது, அது அல்லாஹ்வின் மானம் ஏத்திக்க, உங்களுக்கு இல்லாத ஞானம் எனக்கு இருக்கிறது. எனவே ஃபத்தபிஇனி, என்னை பின்பற்றுங்கள், அஹ்திக ஸிராத்தல் சதியா, நேரான பாதைக்கு நான் கொண்டு போவேன்னு சொன்னாங்க இப்ராஹிம் நான் தந்தை இடத்துல. அப்ப சொல்ல முடியுதா? தகப்பனார் துருவு இல்லாமல் இருக்கிறாரு. தகப்பனார் பால் கிதாப்னா ஜோசிய கிதாப்னு அர்த்தம் தமிழ்ல. அந்த ஆலிம்சா பார்க்குறாங்க, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம், கல்யாணம் வைக்கலாம் சொல்லுவார். அங்கேயே பக்கத்துலேயே மண்டையை போடுற மாதிரி இருக்கிறேன், அவனே போட்டுறான். ஆனால் இந்த மாதிரி ஜோசிய கிதாப் இருக்குது, இதில் போய் விடுறாங்களே, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்காங்களே, தந்தையை இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்கிறோமா? சொல்லலை. அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். வாப்பா கேட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசிரியர் கேட்டாங்க, கால அராத்துபன் அந்த நாளேச்சி, என் தெய்வத்தை நீ நிறுத்தலன்னு சொன்னா, யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே மகந்தனே, லைலம் தந்தஹீல் அர்ஜுமன்னக்க, உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு வஜுரி மரியா எங்கேயா ஓடி, வெகு தூரமா ஓடி, எங்கிட்ட இருக்காத. இதே தான் நம்முடைய உம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. கொள்கையில நிக்கால பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல, மரணத்துல பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல, கொள்கை ரீதியாக போராடக்கூடிய நேரத்துல இப்படி சொன்னா மனைவியா இருந்தாலும் அறுத்து விட்டணும், வெட்டி விட்டணும், தலாக்கே வரணும். அதான் கொள்கையை தரக்கூடிய பாடம். அந்த உறவு தேவையில்லை என்று, நிரந்தரமான உறவு தேவை என்பது இப்ராஹிம் சாதாரணமாக நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு சிறுக்கு வைக்கிறவனும் குர்பானி கொடுத்து கிடக்கான். எதுக்கு கொடுக்குறான், ஏன் கொடுக்குறான், அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியும். எல்லாரும் குர்பானி கொடுக்குறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அப்படி சொல்லிட்டு நீங்க என்னையா விரட்டுறீங்க, வாப்பா வாழ்த்தத்திலுக்கும் உங்களை விட்டு நானே நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சரியில்லை, உங்களை விட்டு நான் போயிடுறேன் என்ற அளவுக்கு சொல்லிவிட்டு, உமாத்தூனம் இந்தூன் இல்லை, அல்ல அழிந்து எதெல்லாம் வணங்க அதை விட்டு நான் விலகி கொள்கிறேன். ரப்பி, என்னோட ரச்சனை இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன். அசா அல்லா அகூன பிதாய் ரப்பி சக்தியா, என் ரச்சகன் என்னை கைவிட மாட்டான், என் துவாவை ஒப்புக்கொள்வான் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்தார்கள் என்பது குர்ஆன் ரீதியாக பார்க்கிறோம். எனவே சமுதாயத்தில் எவ்வளவு பிளவு வந்தாலும் பரவாயில்ல, ஒற்றுமை ஆகணும் தான். கொள்கை ரீதியாக ஒற்றுமை வாங்க, கொள்கை ரீதியாக ஒற்றுமை வராம நம்ம எல்லாம் இதுக்கு சேருவோம் அதுக்கு சேருவோம்னா அது என்னவும் வராது, அது என்னைக்கு சேருதான் போகும். இது கால் உள்ளதீன மாஹூ, இது கால் கோமி. இன்னைக்கு கொள்கைக்காக வந்தவங்க நம்ம உங்களோட தான் இருக்கோம், இவரோட என்ன ஆக போகுது, அல்லாஹ்வுக்காண்டி இருக்கீங்க. அதனால உள்ளதீன மாஹூ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவரோட இருந்தவர்களும் இது கால் கோமி தங்களுடைய கூட்டத்தார் பார்த்து சொன்னாங்க, இன்னா புராஅ மின்கும், உங்களை விட்டு நாங்கள் நீங்கிக் கொள்றோம்பா, ஒதுக்கி கொள்றோம். உனிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் வணங்குறீங்களோ அவைகளை விட்டு நீங்கிறோம்.
கஃபர்னாபிக்கும் உங்களை எதிர்க்கிறோம் வெறுக்கிறோம், உபதா பைனனா உபைனக்கும் அதாவது வல் பகுதா அபதா எக்காலம் உங்களுக்கும் எங்களுக்கும் பகமையும் கோபத்தாவும் இருந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் சொன்னா ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவர். இப்படி நம்ம ஜமாத் இல்லையா, தூக்கி எறிவோம் வாழ்வது கொஞ்ச நாள் தான். இப்படி நம்ம மனைவிக்கு மனைக்கிறது இல்லையா, நம் தந்தை இல்லையா, நம் தாய் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உறவு நமக்கு தேவையில்லை. உலக ரீதியாக நம்ம உதவி செய்யணும், எல்லோருக்கும் செய்ய வேண்டியதான். அந்த இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தருகிறார். எந்த அளவுக்கு கேட்டார்னு சொன்னால் காலால் யஸ்மஊனக்கும் இஸ் ததுஊன், இது மன்னரை வாசி இடத்துல கேட்க வேண்டும். மன்னரை யார் வணங்கலாம் ஓட்டான் கேட்பாங்க. அல் யஸ்மஊனக்கும் இஸ் ததுஊன், நீங்க அழைக்கிறீங்களா அவங்க செய்வடிப்பாங்களா, அவ் என்பவனுக்கும் எவரும் அல்லது நன்மை தான் செய்வார்கள் நமக்கு தீமை தான் செய்வார்களா. இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் செய்த தாவாவை எடுத்துக்காட்டிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். மக்கள் இடத்துல சொன்னார்கள், என் ரட்சகன் யாரு என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அழகாக சொன்னார்கள், நம்ம தாவாக்கு இது ஒன்று போதுங்க, நம்ம தாவான புக்கு வாங்கி கொடுக்கணும், சீடியை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். இறைவன் யார் என்று கேட்கும்போது அழகாக சொன்னார்கள், அல்லது எத்தனை சொன்னால் கலப்பனி என்னை படைத்தான், கோவல் எழுதி அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டுகிறான், ஒல்லதி ஒரு இன்றையினி ஒரு எஸ்பீன் எனக்கு உணவளிக்கிறான், அவன் தான் நீர் புகட்டுகிறான், ஒய்தா மறுப்பு ஒரு எஸ்பீன் நான் நோய்வாய் பெற்றால் அவன் தான் எனக்கு நிவாரணத்தை தருவான், ஒல்லதி இமீத்துனி சும்மை வாழ்வையும் மரணத்தை அவன் தான் தருகிறான், ஒல்லதி அத்துமோ எவ்வளி ஹத்தியத்தியம் மத்தியில் அதான் மறுமை நாளிலே என்னுடைய பாவத்தை அவன் தான் மன்னிக்க வேண்டும் என்று தாவா கலத்தல் என்று அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினான். பெரிய பெரிய பிரச்சனை தேவையில்லை, இதைத்தான் அவங்க தாவா செய்தாங்க. தாவா செய்து மக்கள் கேட்காத போது உயர்ந்த அந்தஸ்து பகிரங்கமாக பயங்கரமாக கம்பீரமாக அல்லாஹ்வுடைய உதவியோடு செய்த நபி முதல் நபி இவங்க தான். எந்த அளவுக்கு செய்தாங்கன்னு சொன்னா குர்ஆன்ல வருது, நமக்கெல்லாம் தெரியும். தல்லாயில் அகீதன்னா அஸ்லாமக்கும், அல்லாஹ்வை சத்தியமா உங்க சிலையை உடைப்பேன்னு சொன்னாங்க. உடைச்சு காட்டு பாத அன்புவல்லும் உதவினி, நீங்க இதை விட்டு போவீங்கல்ல விழா திருவிழாவுக்கு போட்டு சட்டம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க, செய்து காட்டினாங்க. அதனால தாங்க நிலக்குலையாம இன்னைக்கும் தாவா களமா இருந்தாலும் சரிதான், தௌஹீத் களமாக இருந்தாலும் சரிதான், இந்த அரபுலகத்தில் அவர்கள் வேரூண்டினார்கள். ஆனால் இன்று வரைக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய தௌஹீத் இங்கே வியாபித்திருக்கு என்பதை பார்க்கிறோம். சொன்னார்கள், உடச்சி போட்டு சொன்னாங்க, அதை கேளுங்கப்பா, அது அது ஒன்று தான் உயிரோடு இருக்கு பெருசு, அதுதான் தெரிஞ்சிருக்கும், அது மேலே கோடாடி தொங்குன்னு சொன்னாங்க. அப்போ சொல்கிறாங்க, செஞ்சுட்டு தவறு செய்யணும். அந்த மோடியாக இருக்கட்டும், பேடியாக இருக்கட்டும், எல்லா பேராக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், ஏன் சிறுக்கில் கிடக்கான தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு வழி இல்லை பாட்டம் பூட்டை இருந்தான் அவனும் அதை சொன்னாங்க. காலத்தை அறிந்த மகவுடா என்று இப்ராஹிமே, அது பேசாலும் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அறிஞ்சவர் தானே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வலிக்கு வாங்க, இப்போ சொன்னாங்க, உஃபின் சீ சீ கேடுவா லக்கும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், ஒளிமா தாபுதுவனம் எந்துவன் இல்லா அல்லாஹ் என்று எதெல்லாம் வணங்குறீர்களோ அது கேடு உண்டாகட்டும். என்னைக்காவது இந்த உலகத்தில் அல்லாஹ் திருடன் தூக்கிட்டு போயிட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தத்துவ மார்க்கம் தாற்பரிய மார்க்கம். ஆனால் சிலைகளை, தங்க சிலைகளை, பொன் சிலைகளை திருடி விட்டாங்க முஸ்லீம் சேர்ந்து, காபரா இருந்தாலும் காபரா இருந்தாலும் என்ன பேர் தெரியல, எல்லாத்தையும் சேர்ந்து உள்ள பிடிச்சி போடுறாங்க. அப்போ கடவுளே திருடிட்டனா அப்போ யார் யாரை காப்பாற்றுவார் என்ற கேள்வியை அவர்கள் முதல்வராக எழுப்பினார்கள். இதெல்லாம் சுதந்திர இந்தியாவில் கேட்கலாம். அது நடந்தது தானே. கடவுளையே எவன் பாதுகாக்கணும்னு சொல்லி போலீஸ் சொல்லி அவனே தூக்கிறான், அவனே தூக்கி போட்டு வித்துறானோ. கடவுளை வித்த பிறகு கடவுளுக்கு இந்தியாவில் என்ன வேலை இருக்கிறது? கேள்வி கொடுத்தா இல்லையா? ஆனால் இஸ்லாத்துடைய வரலாற்றிலே அல்லாஹ் எங்கேயோ பிடிச்சிட்டு எடுத்து போயிட்டாங்க சொல்ல முடியுமா? அவன் தான் எல்லாத்தையும் பிடிப்பான். எனவே அருமையான வாதத்தை வைத்தார்கள், அருமையான பகுத்தறிவுடைய வாதத்தை வைத்தார்கள். சீச்சி உஃபி என்று சொன்னால் சீச்சிப்பா கேடுதான் இருக்கும், உங்களுக்கும் கேடுதான். ஒளிவன் சாகுதும் மிந்துவும் இல்லா எதெல்லாம் அது வணங்குது அதுக்கு கேடுதான். அதுக்கு நைட்டில் நீங்கள் பூமாலை போட்டு போறீங்க, எல்லா அபிஷேகம் போட்டுறீங்க, ஜர்கத்தா வேட்டிலாம் கொடுத்துட்டு போறீங்க, எல்லா துண்டையும் போட்டு போறீங்க. அப்புறம் நாய் அதுக்கு மேலே நின்று இப்போ கதவு போட்டுருக்காங்க, நாய் அதுக்கு மேலே நின்று அடிச்சிடும். எனவே இவர்கள் செய்யக்கூடிய தத்துவம் மோசமானது. வந்தே மாதரம் என்று படிங்கள் என்று சொன்னால் உயிரை கொடுத்து போராடணும். நாளைக்கு கோமாதா மூத்திரத்தை குடிக்கணும், அது கட்டது. அவனுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் குடிக்கணுமா? ஏன்னா சுதந்திர இந்தியா. அதனால எல்லாம் செய்யணும்னு சொல்லுவான். தேசத்தை மதிக்க வேண்டும், நாட்டை மதிக்க வேண்டும், நாட்டுடைய மக்களை மதிக்க வேண்டும். ஆனால் கொள்கையை விட்டுக் கொடுக்க கூடாது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இதா இருக்கு. தாவா ரொம்ப உச்சாணி போயிட்டு உடைச்சிட்டாங்கல்ல. உடைச்சவன்னு சொல்றாங்க, கடவுளை காப்பாத்துறாருந்தா முதல்ல இவரை கொள்ளணுங்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, காலு ஹர்ரிகூஹு, நீங்க அவரை எரிக்கணும், வன்சுரு ஹாரியத்துக்கு நம்ம கடவுளுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சாங்க. கொஞ்சம் கூட அசரா பண்ணாங்க, ஓடலை. எரிங்கப்பா, எரிக்கிறாருன்னு அவன் அனுமதி தேவை.
தீக்கும் நெருப்புக்கும் கத்திக்கும் அது எதுக்கும் ஆயுதங்களுக்கும் அவனுடைய அனுமதி தேவை. இன்றும் கூட பார்க்குறாங்க. சுனாமி வந்தது, நிறைய பேர் இறந்து போனாங்க. நம்ம பத்திரிகை படித்து நேரடியாக பார்த்தோம். ஒரு குழந்தை ஒரு வாரமாக இறக்காம கிடந்தது, முழு எழுத்துக்கிட்டு வந்தாங்க. நம்ம யாருன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தத்துவத்தை இன்றும் அல்லாஹ் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறான். அது நமக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சக்தி மீது நம்பிக்கை இருந்தது, வஸ்துக்கள் மீது நம்பிக்கை இல்லை, பொருட்கள் மீது நம்பிக்கை இல்லை. எரிய நெருப்பு அல்லாஹ் நிறுத்தினால் அது எரியாமல் நெருப்பாக தெரியும், ஆனால் கரிக்காமல் இருக்கும் என்பதை உணர்ந்தார்கள். புல்லா மக்கள் சொன்னாரு. அல்லாஹ் சொல்றான், யானாரு ஒரு நெருப்பை கூனி பர்தன் சலாம் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் குளிர்ச்சியா இருக்கணும், அது ஓவர் குளிர்ச்சியா இருக்கக்கூடாது, ஈரேற்றமான குளிர்ச்சியா இருக்க வேண்டும் சொன்னா அப்படியே நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட நம்பிக்கையோடு அதை இருந்தாங்க. அவங்க தூக்கி போடும்போது புகாரில் இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாம் மாதிரி இருக்கிறார்கள். தூக்கி போடும்போது நம்ம என்ன சௌகரியம் பேசுறாலும் நமக்கு வழங்காது. ஹஸ்பியல்லா ஒரு ஏமாறு வச்சுன்னு சொல்லணும். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பாதுகாப்பவன், அவனே நல்லவன் என்ற வார்த்தையை முழங்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கத்தியா இருந்தாலும் மகனை அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் எது நடக்கும். அதுபோல எதுவும் நெருப்பா இருந்தாலும் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் நடக்கும் என்பதை அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழங்கி கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் அறிகிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் இவருடைய தியாகத்தை மதிக்கணும்னு சொன்னால் முதலாக தௌஹீத் வாயிலாக இருக்கணும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே நேசிக்க வேண்டும், அல்லாஹ் இடத்துல மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்கள் எல்லோரும் சமமானவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். மரணித்தார்களா, அது நல்லவர்களா இருக்கட்டும், வல்லவர்களா இருக்கட்டும், எவர்களா இருந்தாலும் சரிதான், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடு நாமளும் வேணும் என்ற செய்தியை குர்ஆன் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எனவே எந்த நிலையிலுமே கூட, எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட நம்முடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். யார் அரசாங்கத்துக்காக வேண்டியோ, மக்களுக்காக வேண்டியோ, மனைவிக்காக வேண்டியோ, தாய் தந்தைகளுக்காக வேண்டியோ, ஜமாத்துக்காக வேண்டியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணன்னு சொன்னா, நிலைய குழந்தைன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டோம் என்ற அர்த்தம். வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவனோ அந்த உயிர் பிரியும் வரை அந்த வாழ்க்கையை நமக்கு தருவானா என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. இன்னும் உள்ள நெருங்கி வாங்க, வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. ஏராளமான இடங்கள் உள்படியில் வெளிப்படையில் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இவர்கள் செய்த அதிசயம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அதிசயங்கள் இருக்கிறது ஏராளங்க. குழந்தைய பலி கொடுக்க போறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாபெரும் அற்புதத்தை காட்டினான். அதுபோல அவர்கள் நெருப்புல போடுறது சாதாரணமாக பேசுகிறோம். குர்ஆன் இருக்கிறது நம்ம கையில, அது நம்மள இன்ன வரைக்கும் நம்மளால நம்பினோமோ நம்மள தெரியல, அந்த அளவுக்கு அதிசயமான செய்தி நடந்தது உலகத்திலேயே. அதுபோல குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். மனைவிக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு ஏறத்தாழ 99 வயசு. அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயசு. இதுவரைக்கும் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. அற்புதமான உலகத்தில் நடந்த செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலா கிபரி. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். வயது தள்ளாடிய நேரத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக்கை இந்த குர்ஆன் ஆயத்து, உனக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, என்னுடைய துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டவனா இருக்கணும். அவங்க யார்கிட்டையுமே கேட்கல, அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. அவங்களுக்கு முன்னால உள்ள நபிமாரெல்லாம் இருந்தாங்க, அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, ஏன் சிலர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் இருந்தவர்கள் ஏன் நரகத்துக்கு போகிறார் என்று சொன்னால், ஏன் நரகத்துக்கு போகிறார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றிக்கும். அதனால தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோரிடத்தில் பிரச்சனை வருகிறது. அவர்கள் கூட சொர்க்கம் போவார்களா என்ற அளவுக்கு நமக்கு உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நரகத்திலே என்று சொல்ற அளவுக்கு ஏன் வந்தது? இவருடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை. அதனாலே அந்த அளவுக்கு உச்சாணியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இடத்திலையும் ஓங்கி வளர்ந்தார்கள். வயசான நேரத்தில் அல்லாஹ் குழந்தை இஸ்மாயிலை கொடுக்கிறான், இஸ்ஹாக்கை கொடுக்கிறான். அந்த நேரத்தில் கூட அந்த அம்மா இவங்க நிலைகுலையாம எல்லா இடத்துல நம்பிக்கை இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, மனிதனுடைய இயல்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி சொல்றாங்க, காலத்து யாவையில குழந்தை கிடைக்கல, இவ்வளவு வயசாயிடுச்சு, காலத்து யாவையில மலக்குமார் சொல்றாங்க. என்ன ஆச்சரியம், எனக்கு கை செய்யறமே. ஆலிது வான அஜூசும் வாதா பாலி சேகா, நான் கிளவி, அவர் கிழவர், என் கணவர். சேஷன் சொன்னா கிழமை,
அஜூஸ் இருந்தா நான் கிளவி. இப்படி இருக்கும் பொழுது எங்கிருந்து பார்க்கும் மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்ச்சியா வியப்பா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நான் அந்த குடும்பத்துக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த நம்பிக்கை வரணும். எந்த மருத்துவர்கள் கைவிட்டாலும் கூட ஒருவன் கைவிடாமலா இருக்கிறான், அவன் நினைத்த நேரத்தில் தருவான் என்ற நம்பிக்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய தக்வாக்குரியவராக இருந்து, இவ்வளவு பெரிய தௌஹீதுக்குரியவராக இருந்து, இவ்வளவு பெரிய மார்க்கத்தை நிலைநாட்டி, இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய கலீல் என்ற பட்டத்தை பெற்றது பின்னாலும் கூட என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒவ்வொரு மனிதனும் நம்ம கேட்கணும், நான் சுத்த சுத்தி அல்ல, நான் என்ன இறையச் இருந்தாலும் தௌஹீத் இருந்தாலும் நான் அரைகுறை மனிதன் தான் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேட்டார்கள். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்பும் பொழுது என்னை கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், குழந்தைகளும் பொருளாதாரமும் எந்த பயனும் தராதே. அந்த மறுமையில் என்னை குற்றவாளியை நிறுத்தி விடாதே, என்னை மன்னித்து விடுவாயாக, என்னை கேவலப்படுத்தி விடாதே. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உங்க மனைவிக்கு சொல்லுங்க, உங்க மக்களுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க, எதற்காக நீ போராடுங்க, எதற்காக நீ எதிர்ங்க. நம்ம மோடி இருக்க தேவையில்லை, வீட்டை எதிர்க்க வேண்டியிருக்கிற காரணம் என்ன சொல்கிறார்கள்? யார் தௌஹீதோட வந்தார்களோ அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எவனும் ஜெயிக்க முடியாது என்ற வார்த்தையை முழங்கிவிட்டான் அல்லாஹ்விடத்தில் இறுதியாக துவா கேட்டார் என்பதை அல்லாஹ் திருமறைகளை பதிவு செய்கிறான். எனவே இந்த துவாவை மறந்துடாதீங்க, அடிக்கடி கேளுங்க. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நான் பாவியாக நிற்கிறேன், நான் குற்றவாளியாக நிற்கிறேன், நான் வேணா பிரசங்கத்தை கேட்கலாம், நான் பேசலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் என்னென்ன தப்பு செய்தேன் என்பதை அவருடைய கேமரா மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ற தத்துவத்தை அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு உணர்த்தினார்கள். இறுதியாக கேட்டாங்க, தொழுகிற பேசுறவளா இருந்தாலும் கேட்கலாம், தொழுகிற அறகுறதாக இருக்கும். ஏன்னா மனிதன், நம்ம யாருமே வழக்கு இல்லை. செய்யும் கேட்டார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், யா அல்லாஹ் என் குடும்பமும் நான் உடைய துரியத்தி என் மக்களும் நானும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள். அந்த காபத்துல்லா விரும்பும் தன்னந்தனியாக விரும்பும் அப்படிதான் கேட்டாங்க. இப்படி அப்படிதான் கேட்கறாங்க, துவாவை ஒப்புக்கொள் என்று சொன்னார்கள். எனவே நெஞ்சை நிமிர்த்தி நாம் செய்து அவளை வச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டான். ஏன்னு சொன்னால் துனியாவை கொடுத்து ஒரு சாட்டை அளவு கூடும் சொர்க்கத்தில் இடம் வாங்க முடியாது என்பதை ரசூலுல்லாஹ் பதிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கருணை தேவை, அவன் கருணை தேவையுமா நாம் நடக்க வேண்டும் சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி நடத்தி காட்டினார்களோ அதே மாதிரி கொள்கை பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹுக்காக வேண்டி, மன்னரைக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி, சொர்க்கத்துக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அவருக்கு தருவானாக கூறி என்னுடைய ஃபத்வாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.